ரீசெண்டா நாங்க பெங்களூர் போற வழியில ஆம்பூர் வருதுங்க. அந்த ஆம்பூர்ல வந்து நம்ம வந்து பிரியாணி சாப்பிடலாம். அப்படி என்னடா இருக்குது இந்த பிரியாணில அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணா, கேஆர் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அந்த பிரியாணி கடையில போய் கேட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் மட்டும் கிடையாது. ஒன்லி பீஃப் பிரியாணி தான் வந்து ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா, மணி 9 இருக்கும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணல. அவங்க 10:30 தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி அது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பிரியாணி பார்த்தீங்கன்னா, ரூ. 50 80 வரைக்கும் இருக்குது. ரூ. 80 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீஸ் நெறையா இருக்கும். பக்கத்துல இருக்க கடையில பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்மைய வச்சு விளையாடுற மாரி அப்படியே மாட்டு தலைய வெட்டின்னு இருக்காங்க. பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. இங்க இருக்க கறி தான் அங்க வந்து இங்க தான் பிரியாணி பண்றாங்க போல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரியாணி போட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பா அந்த அண்டாவ பார்த்தோன்னா ஒரு ஆளே உள்ள போலாங்க. அந்த அளவுக்கு பெருசுங்க. அவரு இந்த சர்வ் பண்ற விதமே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃபாஸ்ட்டா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. நல்லா ஃபாஸ்ட்டா போட்டுருந்தாரு. நான் ரூ. 80க்கு வந்து நான் என் ஃபேமிலி எல்லாருமே வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா அவ்ளோ டேஸ்ட்டுங்க. அந்த பீஸுமே பார்த்தீங்கன்னா, நல்லா அவ்ளோ சூப்பரா இருக்குது. நல்லா சாஃப்ட்டா இருக்குது. அதாவது பீஃப் மாரியே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டுங்க. சூப்பரா இருந்துச்சு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து டிஃபன் சாப்பிட்டு போற மாரி சாப்பிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பிரியாணி கடைன்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த பிரியாணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்டின்னா, நீங்க கேஆர் பிரியாணி கேட்டீங்கன்னா, யார கேட்டாலும் சொல்லுவாங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு பிரியாணி இங்க